வணக்கம். சிறுகதைகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சிறுகதை ஓடிப்போனவன். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு என்ற பழமொழி உண்டு. வாருங்கள், கதைக்கு நேரடியாக செல்லலாம். வாங்க மாமா, சாப்பிடலாம் என்ற மனைவியின் குரல் சிந்தனை ஓட்டத்தை தடை செய்ய பழைய நினைவுகளின் குவியலுக்குள்ளிருந்து எழுந்து வந்து கை காலை கழுவ கொல்லைப்புறம் எழுந்து வந்தேன். அண்டாவில் இருந்த தண்ணீரை சொம்பில் முண்டு கை கால்களை கழுவி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தேன். மனைவி துண்டுடன் நின்றிருக்க துண்டை வாங்கி துடைத்துவிட்டு அவளிடமே கொடுத்தேன். வீடே அந்நியமாக தோன்றியது. அப்பா இறந்து இன்றுடன் 15 நாட்களாகிவிட்டது. 32 வருடம் கழித்து இப்பொழுதுதான் வீட்டுக்குள் வந்திருக்கிறேன். அப்பா இருந்தவரை வீட்டிற்குள் என்னை அனுமதிக்கவில்லை. அம்மா இறந்தப்ப கூட எனக்கு சொல்லவில்லை. தம்பி தங்கைக்கு சொல்லி இருக்கிறார். அவனுக்கு சொன்னீங்கன்னா என்னையும் சேர்த்து தகனம் செய்ய வேண்டியிருக்கும் என்று தம்பியையும் தங்கையையும் மிரட்டியிருக்கிறார். அதனால் அவர்கள் எனக்கு தகவல் சொல்லவில்லை. அம்மா இறந்து அதன் பிறகு காரியங்கள் முடித்த பிறகு அவரவர் வீட்டிற்கு வந்த பிறகு எனக்கு ஃபோன் செய்து சொன்னார்கள். அம்மாவை நினைச்சு கொஞ்ச நேரம் அழுதேன். அம்மா நினைச்சிருந்தா அப்பாவை சமாதானப்படுத்தி என்ன வீட்டோட சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனா அப்பாவை விட அம்மாவுக்கு தான் என் மேல கோபம் அதிகம். அப்படி என்னதான் பண்ணேன்னு தானே கேட்குறீங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் பிறந்து வளர்ந்த வீட்டை ஒரு நோட்டம் விட்டேன். கலை இழந்து காணப்பட்டது. நான், தம்பி, தங்கை, அம்மா, அப்பா என்று மகிழ்ச்சியாக வாழ்ந்த வீடு இது. வசதிக்கு ஒன்றும் குறைவில்லை. ஊரில் பெரிய தலைக்கட்டு, நல்ல மரியாதை. ஓட்டு வீடு. இப்போ அங்கங்கே உடைந்து சூரிய வெளிச்சம் உள்ளே வந்து கொண்டிருந்தது. வீட்டுக்கு நடுவே ஒரு முற்றம், மேலே கம்பி வலை அமைத்திருப்பார்கள். மழை பெய்தால் நான் மழை நிற்கும் வரை நடுவிலேயே நின்று மழையில் நனைவது அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. அம்மா அப்பாவின் எதிர்ப்பு குரல் காதிலேயே விழுந்ததில்லை. இப்போ கம்பி வலை காணாமல் போயிருந்தது. முற்றம் முழுவதும் சிமெண்ட் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளித்தது. சுவரெல்லாம் காரை பெயர்ந்து கன்றாவியாக தெரிந்தது. ஒரு பசுமாடு, 2 காளை மாடு இருந்தது. மாடுகளையும் காணோம், மாட்டு கொட்டகையையும் காணோம். இடிந்து விழுந்து கிடந்தது. அம்மா இறந்ததும் தம்பி தங்கைகளுடன் வந்துவிடும்படி கெஞ்சியும் அப்பா அசைந்து கொடுக்கவில்லை. தூரத்து உறவு அத்தை ஒருவர் சமைத்து போட விவசாயம் பார்த்து கொண்டு ஊரோடு இருந்து விட்டார். தம்பி தங்கை குடும்பத்துடன் அவ்வப்போது வந்து போயிருக்கிறார்கள். என் பெயரை சொல்லவில்லையே. என் பெயர் மங்களமூர்த்தி. வயசு கூட கூட செய்ய முடியாமல் 1-2 நிலத்தை விட்டுவிட்டு சாப்பாட்டிற்கும் மருத்துவத்திற்கும் செலவு செய்திருக்கிறார். தம்பி தங்கைகள் கொடுத்த பணத்தை வாங்க மறுத்திருக்கிறார். சாப்பிட துவங்கியவுடன் தம்பியும் தங்கையும் எதிரே வந்து நின்றார்கள். என்ன என்பது போல் கேள்வியுடன் நிமிர்ந்து பார்த்தேன். தங்கை தான் ஆரம்பித்தால், அண்ணா, இனி கிராமத்திலே வேலையில் எங்களாலையும் இங்கே வர முடியாது. நிலத்தையும் வீட்டையும் விட்டுடலாம், 3 பேரும் சமமா எடுத்துக்கலாம் என்றால் சற்று தயங்கிவிட்டு, இல்லைம்மா, இந்த சொத்துல எனக்கு பங்கு வேணாம், அதுக்கு தகுதியுடையவன் இல்லை நானு. நீங்க வேணும்னா எடுத்துக்கோங்க. கடவுள் புண்ணியத்துல நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். என் குழந்தைகளும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணில் இருந்து உதிர்ந்த கண்ணீரை துடைத்து விட்டு சாப்பிட துவங்கினேன். சரி, அம்மா அப்பாவுக்கு என்ன கோபம்னு தெரிய வேண்டாமா உங்களுக்கு? சொல்றேன். நான் அப்பவே MBA முடிச்சிருந்தேன். ரயில்வேல அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் போஸ்ட். வேலையை கூட அப்பா தான் பணம் கொடுத்து வாங்கி கொடுத்திருந்தார். கை நிறைய சம்பளம். எனக்கு 28 வயசானப்போ என் தாய்மாமன் மகளை திருமணம் செய்ய நிச்சயித்தார்கள். அந்த பெண் நல்ல அழகு, வசதி, படிப்பு எல்லாமே. திருப்தியான சம்பந்தம். அம்மாவிற்கு இரட்டை சந்தோஷம். தன் அண்ணன் மகளே மருமகளா வர்றதை நினைச்சு
கல்யாண வேலையெல்லாம் சிறப்பாக போயிட்டு இருந்தது. நானும் சந்தோஷமாக தான் வலம் வந்தேன். ஆனால் விதி வேற மாதிரி கதையை மாற்றி எழுதிவிட்டது. ஒரு பெரிய நிர்பந்தம் காரணமாக நிச்சயித்த கல்யாணத்தை விட்டுவிட்டு சொல்லாம கொள்ளாம வேறு ஒரு பொண்ணோட ராத்திரியோட ராத்திரியா ஓடி போனேன். அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க, பெற்றோருக்கு கோபம் வராதா? அது மட்டும் இல்லை, கோபத்துக்கு காரணம் ஊரையே கூப்பிட்டு சொந்த பந்தங்களை அனைத்தையும் கூப்பிட்டு வச்சு மூக்கறுத்து அவமானப்படுத்திட்டேன்னு நினைச்சாங்க. அம்மாவுக்கு தன் அண்ணனுக்கு பெரிய அவமானம் நேர்ந்து விட்டதாக என்னை சவித்தார்கள். அதுவும் இல்லாம அப்பாவுக்கு இன்னொரு முக்கியமான பெரிய அதிர்ச்சி. தாத்தா அப்பத்தா இருந்த காலத்துல அத்தை ஒருத்தர் இருந்திருக்கார். ஒரே பெண் என்பதால் செல்லம் அதிகம். ஆனா எங்க அத்தை அதே ஊரை சேர்ந்த வேற ஜாதி பையனோட ஓடி போயிட்டாங்களாம். இது குடும்பத்துக்கே கௌரவ குறைச்சலா போக அவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. எங்க அத்தை அடி தாங்க முடியாம தூக்கு போட்டுட்டு செத்து போயிட்டாங்களாம். சனியன் விட்டு தொலையட்டும்னு தாத்தா பாட்டி அப்பா எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. அத்தையை கூட்டிட்டு ஓடின பையன் ஊரை விட்டு ஓடி போயிட்டானாம். என்னோட ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தவ தான் தாரிணி. பார்க்க அவ்வளவு அழகா செக்ஸியா இருப்பா. அவளும் நானும் நெருங்கி பழகினோம். இளம் வயது, வாய்ப்பு கிடைச்சது, லிமிட்டை தாண்டிட்டோம் பலமுறை. அதுக்கப்புறம் தான் தெரிந்தது என் அத்தையை கூட்டிட்டு ஓடின அந்த பையன்தான் அவங்க அப்பான்னு. இதை தெரிஞ்சதும் அவளை விட்டு விலகிட்டேன். அவள்கிட்டயே பேசினேன். அவளும் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் என் மாமன் மகளை கட்டிக்க சம்மதிச்சேன். அப்போதுதான் அந்த விபரீதம் நடந்தது. ஊருக்கு வெளியே தனியா போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தப்போ ஒரு 4-5 பேர் கூடி சுற்றி வளைத்து கொண்டார்கள். அதில் என் முன்னாள் காதலி, அவளோட அப்பாவும் ஒருத்தர், அதாவது என் அத்தையை கூட்டிட்டு ஓடி போன அவள் அப்பன்காரனும் ஒருத்தன், அதாவது என் அத்தையை கூட்டிட்டு ஓடி போனவன். என் கழுத்தில் பெரிய அரிவாள் வைக்கப்பட்டது. தாரிணியின் அப்பா தான் பேசினார். ஏண்டா, அன்னைக்கு உன் குடும்பமே சேர்ந்து என்னையையும் உங்க அத்தையையும் பிரிச்சு அடிச்சு எங்க வாழ்க்கையை கெடுத்தான் உங்க அப்பன். இன்னைக்கு என் மகளை கெடுத்து வாயும் வயிறும் ஆக்கிட்டு அவள் வாழ்க்கையும் அழிச்சிட்டு நீ சந்தோஷமா வேற கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி என் கழுத்திலே கத்தியை அழுத்தமாக பதித்தான். நீ இப்போ என் மக கழுத்துல தாலி கட்டலைன்னா இங்கேயே வெட்டி வீசிட்டு போயிடுவேன் என்று மிரட்டினான். சத்தியமா சொல்லிட்டேங்க, தாரிணி கன்சீவ் ஆனது எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டு வீட்டிலே யார்ட்டையும் சொல்லாம கொல்லாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா மாமான்னு யாரும் என்கிட்ட தொடர்பு கொள்ளலை. எங்க அம்மா அப்பாவுக்கு ஏன் என் மேல அவ்வளவு கோபம்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா அப்பா மாமனார் இவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க கிட்ட மானசீகமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறேன். மன்னிப்பார்களா? நீங்க இந்த கதையை கேட்ட நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. நான் வேண்டுமென்று செய்த தவறல்ல, சந்தர்ப்பத்தால் செய்த தவறு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.